ஏழரை சனி பிடிக்குதுன்னா முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. பட் ஆனால் அந்த 7.5 சனி காலங்களில் நல்ல கல்யாணங்கள் நடந்திருக்கு, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவாயிருக்கு. அது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாத பண்ணாங்களோ, அதுக்கு என்ன காரணம்? 7.5 சனி 2 விஷயம் நமக்கு வந்து பூர்வாங்க ஜோதிட கிரந்தங்களில் கொடுக்கப்படலை. ஒன்று வந்து காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது பூர்வாங்கத்தில் இல்லை. அதுக்கப்புறம் வந்திருக்கிற மெத்தட்ஸில் தான் நிறைய அது காலசர்ப்ப தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தான். இன்னொன்று வந்து பார்த்தோம்னாக்கா அந்த 7.5 சனி முதல்ல பூர்வாங்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அஷ்டமச்சனி மெயினாக கொடுத்துருந்தான். ஸோ அஷ்டமச்சனி வந்து உடம்பப்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அஷ்டமச்சனி வந்தால் நம்ம முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு இல்லை. அஷ்டமச்சனினால யாரும் இறப்பு வராது. உபகூலத்தில் இருக்கிறது தான் வந்து சனி குறிக்கக்கூடியது. அதே மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அழுக்கு ட்ரெஸ்ஸு, குளிக்காமல் இருக்கிறவன், பழைய பொருட்கள் விற்கக்கூடிய இரும்பு கடை, பழைய இரும்பு கடைகள், இந்த மாதிரி பழைய சாமான் பாலை, இதெல்லாம் சனியை குறிக்கக்கூடிய ஒரு காரணிகள். இந்த மாதிரி எல்லாம் நம்ம அந்த இடத்துல ஃபுல்லா சனி உட்காந்துட்டு இருப்பேன். அப்ப நீ என்ன பண்ணணும்? உனக்கு இப்ப 7.5 சனி வருதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா இம்மீடியட்டாவே நம்ம வந்து கிளீன்லினஸ் அப்படின்றத கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். நாம வந்து சனிக்கு நான் விளக்கேற்றிட்டு வந்தேன், எள்ளு விளக்கு போட்டேன், திருநள்ளாறு போயிட்டு வந்தேன்னா பலன் தராது. டே டு டே லைஃப்ல அவர் இப்படி இருக்கணும்ன்ற வெளியில வந்து சுத்தமா இரு, கரெக்டான டைமுக்கு எல்லாம் செய்யு, வேண்டாத ஃபுட்டு எடுத்துக்காத, நான் வெஜிடேரியன் சாப்பிடாத, பாடியில் வந்து அது உங்களுக்கு வந்து மந்தத்தை கொடுக்கக்கூடியது. ரஜசிக் ஃபுட்டு, தமசிக் ஃபுட்டு வந்து நமக்கு உடம்புல சரியாகாது. உங்களுக்கு இப்போ அஷ்டமச்சனி வந்துருத்தா, என்ன பண்ணணும்? அஷ்டமச்சனி என்ன பரிகாரம்? திருநள்ளாறு போகணுமா, திருக்கொள்ளிக்காடு போகணுமா? அதெல்லாம் வேண்டாம். நேர பக்கத்தில் இருக்கிற எக்ஸசைஸ் சென்டருக்கு போ, ஜிம்முக்கு போ. உடம்ப ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணு, டெய்லி ஒர்க் பண்ணு, இல்லை டெய்லி ஈவினிங் நட. ஜிம்முக்கு போய் நீ காசு செலவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறியா? டெய்லி நட. எவ்வளவு நேரம் நடக்க முடியுமோ நைட் நேரத்தில் நட, நிறைய நேரம் நட, உடம்புல ஸ்வெட் ஆகிற அளவுக்கு நட பயங்கரமா அப்படின்னு. இது மாதிரி பண்ணினாலே நமக்கு சரியாகும். இதுதான் நமக்கு வந்து வேற வேற விதமா சொல்லியிருக்கா. இதெல்லாம் நம்ம மனுஷா செய்யாததுனாலதான் அதெல்லாம் குவிச்சு ஒரு எனர்ஜி சென்டரா வச்சிருக்கா. தானம் கொடுக்கறது நல்லது. தப்பான பொருளை தானம் கொடுத்தா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அப்படிங்கிறாங்க. தானம்னு அடுத்தவாளோட பசி ஆத்துறதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான தானம். அதாவது அன்னதானம் அப்படின்றது ரொம்ப 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 வசதியான ஒரு விஷயம். அன்னத்தில் வந்து எல்லா விதமான தேவதைகளுமே குடியிருக்கா. அதனால அன்னத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு தானமும், பசுவுக்கு நாம் வந்து கொடுக்கக்கூடிய எல்லா ஒரு தானமுமே ரொம்ப ரொம்ப, பசுவுக்கு நம்ம உணவாக கொடுத்தாலும், நான் பசுவுக்கு லட்டு கொடுங்க, சக்கரை பொங்கல் கொடுங்கலாம் சொல்லியிருக்கேன், நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி மனுஷாலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் முடியுமோ நீர்தானம், மகா பெரியவாளும் வந்து கடன் தீரணும் அப்படின்னா நீ நீர்தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி நம்ம நீர்தானம் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரும். நமஸ்காரம். இன்டர்நெட்டில் யூடியூப்பில் பண்ணுற எல்லா பரிகாரத்தையும் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. அதுக்கு என்ன வழி நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுதான் இப்போ என்ன வழி அப்படின்னா, யூடியூப்லேயோ இன்டர்நெட்லேயோ பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மேபி அவள் பண்ணியிருக்கிற பரிகாரங்கள் கரெக்டாக, எல்லா விஷயத்துக்கும் உண்டான பரிகாரங்கள் கரெக்டாக அப்படின்றது தெரியணும். தப்பாக பரிகாரம் கூட வந்து நமக்கு வந்து வேண்டாத ஒரு விஷயத்தை கொடுக்கணும், திருப்பி ரிவர்ஸ் ஆக்கி விட்டுடும், நிறையவே ரிவர்ஸ் ஆக்கி விட்டுடும். அதுக்குமே பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்போ ரீசெண்ட்லி ஒரு பர்சன் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமாக அவங்க வீட்டில் வந்து ஒரு தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்குது. அந்த தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் வந்திருக்கிறதுக்கு இருக்கிற ஒரு காரணம் வந்து பார்த்தோம்னா, அவருடைய கிரக சேர்க்கையில் வேறு 2 கிரகங்கள் அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான சேர்க்கை இருக்குது. அதோட தசாபுத்தி நடக்கிறது, அதில் அந்த டைமில் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது வரைக்கும் அது இல்லை. ஆனால் இவர் போன ஒரு ஜோதிடர்கள்கிட்டையோ இல்லை வேறு இவங்க யூடியூப் பார்த்தாங்களா என்னன்னு தெரியலை, அந்த மாதிரி ஏதாவது பார்த்தாங்களாம். அதில் என்ன, இந்த மாதிரி தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட்டுக்கு ராகு தான் காரணம். பொதுவாக வந்து ராகு சுக்கரனோட சேர்ந்துருக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வரும்லாம் தெரியும். பட் ஆனால் அது ரேண்டமாக சொல்லிட்டுங்க, இல்லை அந்த ஜோதிடரே சொன்னாரான்னு தெரியல, வேற ஒருத்தர் சொன்னாருன்னு தான் நம்மகிட்ட சொன்னான். அவள் அதை வீடியோவில் பார்த்துட்டு சொன்னாலா நேரில் போய் கேட்டாலான்னு நமக்கு தெரியலை. ஸோ அது மாதிரி பண்ணிட்டான்னு திருநாகேஸ்வரத்தில் அவளுக்கு வந்து அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன் டெய்லி அப்படின்னு. இப்போ ஒரு பரிகாரம்னு எடுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன். பரிகாரம் வந்து உங்களுக்கு அக்னி மூலமாக பண்ணணுமா, மந்திரம் மூலமாக பண்ணணுமா, அல்லது வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து வேற சேவைகள் மூலமாக, நம்ம சேவை ஏதாவது செய்கிறோம், சர்வீஸ் ஏதாவது செய்கிறோம், சுவாமிக்கு ஏதாவது சர்வீஸ் செய்கிறோம், அதன் மூலமாக செய்யணுமா, இல்லை நம்ம வந்து கடல் நீராடுறது அப்படின்னு சொல்லிட்டு புனித நீராடல் அப்படின்னு சொல்லணும். இந்த 4 விதமாகவே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நமக்கு ஜாதக கட்டத்தில் 12 ராசி, 12 ராசி நம்ம வந்து கட்டணும், 12 கட்டம் கொடுத்துருந்தோம்னா, ஒன்று வந்து பார்த்தோம்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, மேஷம்னு எடுத்தோம்னா அது வந்து பார்த்தோம்னா
உங்களுக்கு நெருப்புக்கு உண்டானது அப்படின்னு வச்சுக்கோங்க. நெருப்புக்கு உண்டான இது உட்காந்துருக்கு. மேஷம்னா செவ்வாய்க்காக அப்படி சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சுக்கிரன் எடுத்தோம்னா நீருக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. புதன் எடுத்தோம்னா அது வந்து நிலத்துக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லுவோம். அதேமாதிரி காற்றுக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து இது நம்ம துலாத்தை சொல்லலாம். துலாத்தை வந்து நம்ம வந்து காற்றுக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குது. சரராசி, சிரராசி, உபயராசி, அப்படி எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன பண்ணணும், அவளுக்கு வந்து என்ன கிரகம் உட்காந்துருக்கு, என்ன தெய்வம் அதை உட்காந்துருக்குன்னுலாம் பார்த்துட்டு பண்ணணும். ரேண்டமாக சொல்லக்கூடியது இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இத்தனை நேரமாக, அது ரேண்டம் தான். பட் ஆனால் என்ன சொல்லியிருக்கேன்னா இது எல்லாத்துக்குமே பின்னால் அதோட காரகத்துவத்தை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து 11ஆம் இடத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அல்லது வந்து ஹெல்த்துக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னா நான் சனிக்கு உண்டானதை சொன்னேன். அது ரேண்டமாக அவளுக்கு சொன்னால் அவளுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த காரகத்துவத்தை சரி பண்ணிடும். ஓகே ஓகே. அப்போ நான் இந்த திருநாகேஸ்வரத்தில் அவள் கொடுத்துருக்கா அப்படின்றது அவளுக்கு அந்த காரகத்துவத்தை சரி பண்ணுமா அப்படின்னு பார்த்தா அது காரகத்துவத்தை அவளுக்கு வந்து சரி பண்ணாது. காரணம் அந்த காரகத்துவமே அவளுக்கு வேறையாக இருக்குது. அது அவளுக்கு சரி பண்ணாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதை அவள் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்போ அது வந்து அவளுக்கு சுவாமியோட அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் அட் த சேம் டைம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். யூடியூப்பில் பார்க்குறதுல வந்து நமக்கு வந்து ஒரு 100 பேரோடதில் பார்க்குறதுல நமக்கு ஒரு 60-70 பேர் வந்து பார்த்தோம்னா ப்ராப்பராக சொல்கிறது இல்லை, அல்லது இன்டர்நெட்டில் ப்ராப்பராக இருக்கிறது இல்லை, மந்திரங்கள் இருக்கிறது இல்லை, பேசுகிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நான் சொல்கிறதுல வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் அவளுடைய யூடியூபோடதில் எடுத்து பார்த்தோன்னா அவளோட அந்த ஓல்டஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்க முடியும். பார்க்குறவா எல்லாம் பார்த்தோன்னா அவள் எங்கேயாவது ஏதாவது ஒரு பாத்திரம் தின்னுருப்பா, இல்லைன்னா எங்கேயாவது பாத்திரம் தேய்க்கிற மாதிரி வீடியோ போட்டுட்டு பாத்திரத்தை இப்படி தான் தேய்க்கணும், இப்படி பாட்டா இவ்வளோ திளைக்கும். இதெல்லாம் கெட்ட விஷயம் கிடையாது. இதெல்லாம் நான் வந்து தரக்குறைவாகவும் சொல்லலை. அட் த சேம் டைம் அவளுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ, அவளுடைய ஒரு ஏரியாஸ் அப்படின்றது அதாக தான் இருக்கும். திடீர்னு வந்து மகா பெரியவா இதை சொன்னா, இவா இதை சொன்னா, அவா இதை சொன்னான்னு இருக்கிற எல்லா புக்கையும் பார்த்து படித்து கண்டதெல்லாம் உணர வேண்டியது. என்னென்ன விஷயத்துக்காக அவள் அதை சொல்லி வச்சா, என்னென்ன விஷயத்துக்கு அது சரியாகும், எப்படி பண்ணியிருக்கா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சிக்க வேண்டாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்ன எழுதியிருக்கோ அதை எழுதியிருக்கிறதெல்லாம் கண்டதெல்லாம் உளறி விட வேண்டியது. அப்படி உளறி விட்டு நாசம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு மெயினாக நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக அவளுடைய பின்புலம் என்ன, எவ்வளோ வருஷமாக இருக்கா, எவ்வளோ வருஷமாக இதை பண்ணுறா, அவளுக்கு என்ன ஒரு அவளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு யாராக இருந்தாலுமே அதை பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ டாக்டர்ஸே புலம்புறது அதுதான். நிறைய யூடியூப் டாக்டர்ஸ் கிளம்பிட்டாங்க, எதையாவது பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா இதுவுமே அப்படிதான். எப்படி நம்ம வந்து ஒரு உடம்பு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு விஷயம் சரியாகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் சரியாகும். இப்போ இதுலேயே பாருங்களேன், உங்களுக்கு இப்போ இந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, நெல்லிக்காயை வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு உடம்பு கிளென்சர் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லி கொடுத்துருக்கா. ஒருத்தாளுக்கு பாடி கிளென்சிங்க்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை டெய்லி காலையில் இருந்து குடிக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா அது வந்து லூஸ் மோஷன் ஆக ஆரம்பிச்சிடுறது. அது 1-2 நாள் தான் ஆகும் அப்படின்னா அவளுக்கு ஆகிட்டே தான் இருக்குது, அவளோட பாடி அப்படி. இதுலேயே வந்து பார்த்தோம்னா இந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஐபிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அவளுக்கு சாப்பாடு எதுவுமே உள்ளே தங்காது. அந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் அதை அவளுக்கு பார்த்தோன்னா அவளுக்கு அது கிட்டத்தட்ட யமனாவே ஆகிடும். குடல் வரைக்கும் எல்லாம் வெளில வந்து விழற மாதிரி அவளுடைய ப்ராப்ளம் ஆகிடும். அது மாதிரி எல்லாரும் எப்படி எல்லாத்தையும் நம்ம பண்ணிடக்கூடாதோ, சில விஷயங்கள் ஜென்யூனாக இருக்கிறவா. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொல்லும் போதும் இதை யாராவது ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தான்னா அவனுமே வந்து இது ரொம்ப அப்சர்டாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. நான் யோசிக்கிறது வந்து இப்போ என்னோட பேர பிள்ளைங்க ஏதாவது பார்த்ததுனால அவள் வந்து என்னென்னு ஏதாவது நம்மளை வந்து கிரிஞ்சாக இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயமா போய் சேரக்கூடாது. அப்போவுமே அவளுக்கு அது வந்து ஒர்க் ஆகணும், அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்றது அது மாதிரியான ஒரு விஷயங்களாக நம்ம வந்து அதோட காரகத்துவத்தை பேஸ் பண்ணி தான் எந்த ஒரு ரெமெடியுமே சொல்கிறது. எல்லாத்துக்குள்ளேயுமே நான் வந்து ரொம்ப காலமாக நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ரெமெடி ஒருத்தா சொல்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டுக்கோங்க. அது காரணம்னு அவளே சொல்கிற மாதிரியான ஆளுகளாக இருக்கணும். அவளுக்கு அந்த எலிமெண்டல் ரிலேட்டடாக ரீசன் இருக்கணும், கிரக ரீதியாக ரீசன் இருக்கணும். இது சொல்லு, அதை விட்டுட்டு நீ இதை எடுத்து அதை பண்ணு, அதை எடுத்து இதை பண்ணு அப்படின்னு எடுத்து போட்டு இஷ்டத்துக்கு வரவாலாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து பண்ணிட்டு இருந்தோம்னா லைஃப் ஃபுல்லாக அப்படியே நமக்கு போயிடும். நமக்கு அது வந்து ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. பீப்புள் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்குமே நிறைய பேருக்கு இப்போ எல்லாம் அந்த 1 நிமிஷம் வீடியோவாகிடுது. ஆமாம், ரீல்ஸு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வீடியோவில் ஒரு விஷயம் சொல்கிறான்னா அதை வந்து பொறுமையாக கேட்கறதுக்கு இல்லை, எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க, எதுக்கு இவ்வளோ இது பண்ணுறான், அந்த மாதிரி தான் இருக்கான். அப்போ அவனுக்கு அவ்வளோதான், அவன் லைஃப் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தர் ஒன்றில் உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காம போயிடு. அதை விட்டு நீ கூட இருக்கிறவனையும் கெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே,
இவ்வளோ நேரம் இது சொல்கிறீங்களே, இதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களேன்னா உனக்காக தான் ஏன் பண்ணுறேன் உட்காந்து அப்படின்னு. இப்போ எனக்கு இதில் வந்து எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது வேற. எனக்கு பலன் கிடைச்சதுனால நான் உனக்கு அது சொல்லணும்னு இல்லையா, அதை நான் வேற யாருக்காவது சொல்லிட்டு போகிறேன் இல்லையா. ஸோ அப்போ அதுவுமே அவள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் லக்கிலி என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து 90% அந்த மாதிரி தான், நல்லா எல்லாருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவா தான், டீட்டெயில்டாக பார்க்குறவா தான். ஒரு 10% அப்படி இப்படி இருக்க தான் இருக்கும். அதான் இதுதான். அதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு முன்னால் அது கரெக்டான பலன் தரக்கூடியதான்னு. ஏன்னா இந்த பரிகாரம் நம்ம வந்து சொல்கிறது, நம்ம ஒரு கோயில் ரீதியாவோ வேறு ஏதாவது ஒரு விஷயமாவோ நம்ம பண்ணுறோம், இல்லை ஒரு மந்திரம் ஜபிக்கிறோன்னா அது தப்பாக போனாலும் நம்மளுக்கு அதனால வந்து பார்த்தோம்னா நமக்கு காரியம் நடக்காமல் போகுமே தவிர நமக்கு கெட்டது எதுவும் வந்துடாது. ஆனால் கெட்டது வரா மாதிரியே சில விஷயம்லாம் இருக்கும். நமக்கு அது செய்யவே கூடாது சில விஷயத்தெல்லாம் நம்ம வந்து செஞ்சு சில ஒரு வேண்டாத ஒரு கிரகத்தெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டோம்னாக்கா அதில் நம்ம பிரச்சனையில் போய் மாட்டிப்போம். ஓகே குருஜி, 7.5 சனி பிடிக்குதுன்னா முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க. பட் ஆனால் அந்த 7.5 சனி காலங்களில் நல்ல கல்யாணங்கள் நடந்திருக்கு, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் உருவாயிருக்கு. அது அவங்க தெரிஞ்சு பண்ணாங்களோ தெரியாத பண்ணாங்களோ, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன 7.5 சனி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம பயந்துக்கணுமா வேண்டாமான்னு கேட்குறேன். பயப்பட வேண்டான்னு நீங்கள் சொல்லி எனக்கு தெரியும். பட் ஆனால் அது நிறைய பேர் வந்து ஐயோ சனி பிடிச்சிச்சு 7.5 சனி நான் இது பண்ண மாட்டேன், அந்த 7.5 சனி அவராக கொடுத்தா கூட அவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. 7.5 சனின்றது நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு ஒரு அளவுக்கு நமக்கு இருந்தாலுமே கூட 7.5 சனி 2 விஷயம் நமக்கு வந்து பூர்வாங்க ஜோதிட கிரந்தங்களில் கொடுக்கப்படலை. அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது பூர்வாங்கத்தில் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் வந்திருக்கிற மெத்தட்ஸில் தான் நிறைய அது காலசர்ப்ப தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தான். இன்னொன்று வந்து பார்த்தோம்னாக்கா அந்த 7.5 சனி முதல்ல பூர்வாங்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அஷ்டமச்சனி மெயினாக கொடுத்துருந்தான். ஸோ அஷ்டமச்சனி வந்து உடம்பப்படுத்தும் அப்படின்ற மாதிரியான விஷயம். அஷ்டமச்சனி வந்தால் நம்ம முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு இல்லை. அஷ்டமச்சனினால யாரும் இறப்பு வராது, ஆனால் உடம்பு நோய் வந்து ஃபுல்லாக கொடுப்பார். எதுக்கு கொடுப்பாருன்னா, இவ்வளோ நாள் நீ உடம்பு என்ன பண்ண, நீ என்னெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன். அவர் வந்து சனி அப்படின்றவர் வந்து அவர் வந்து ஒரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்லலாம், அவர் வந்து ஒரு டீச்சர். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு டீச்சர், அவர் வந்து கரெக்டான டீச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அவருக்கு நீ என்னெல்லாம் பண்ணலையோ அதை கரெக்டாக அவர் வந்து காமிச்சு கொடுப்பார் அப்படின்னு. சனீஸ்வர ரகசியங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் புக்கு, அந்த புக்கில் எல்லா டீட்டெயிலும் எழுதியிருப்பேன். அதில் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ரொம்ப பார்த்தோம்னா சாதாரணமாக இருக்கும் ஒரு ரெமெடி. டெய்லி நைட் வாக்கிங் போகிறது, டெய்லி நைட் வாக்கிங் போகிறது, இல்லைன்னா ஏதாவது ஸ்பாவில் போயிட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறது. ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணிக்கிறோம் இல்லையா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணுறது சனிக்குண்டான பரிகாரம். அதை சனிக்கிழமை பண்ணுறது இன்னும் நல்லா ஒர்க் ஆகக்கூடிய பரிகாரம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லும்போது மேபி சம் பீப்புள் அவங்க வந்து தே மே திங்க் என்ன இது ஏதோ இதெல்லாம் நமக்கு வந்து முதல்ல கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் முதல்ல அது கொடுக்கல. ஆனால் அந்த கொடுத்துருக்கிற முதல்ல என்ன கொடுத்துருக்கிறதோ அதையே இப்போ மாடர்னாக என்ன இருக்கோ அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு தோசை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எப்படி பிஸா தோசைன்னு சொல்லி பண்ணி கொடுக்குறாளோ அது மாதிரி இருக்கக்கூடியதை இதையாவது நீ டெய்லி நடனா நடக்க மாட்டேன்றியா, உனக்கு நடக்கிறது முடியாதுன்னா சோம்பல் தனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் சனி. இது மாதிரியான டைமில் வந்து பார்த்தோன்னா நம்மளை பெருசாக வந்து நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எல்லாம் வாயாலேயே பண்ணிட்டு இருப்போம், உடலால் பண்ண மாட்டோம். அதை நம்மளை சோம்பல் தனத்தை கொண்டு வருவார். அதே மாதிரி நம்மளை வந்து ஒரு ஆக்ஷன் செய்ய விடாமல் தடுக்குப்பார் அப்படின்றது சனி. இன்னொன்று அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா இந்த நான் வெஜிடேரியன், பிறர் உயிரை கொல்லுதல் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ரொம்பவே வேண்டாது. பிறர் உயிரை கொல்லுதல் அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்னொன்று வந்து கிளீனாக இருக்கிறதுங்கிறது. ஏன்னா சனி குறிப்பிடக்கூடியது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா குப்பை கூலங்கள், குப்பை கூலத்தில் இருக்கிறது தான் வந்து சனி குறிக்கக்கூடியது. அதே மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அழுக்கு ட்ரெஸ்ஸு, குளிக்காமல் இருக்கிறவன், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பழைய பொருட்கள் விற்கக்கூடிய இரும்பு கடை, பழைய இரும்பு கடைகள், பழைய பேப்பர் கடை, இந்த மாதிரி பழைய சாமான் பாலை, இதெல்லாம் சனியை குறிக்கக்கூடிய ஒரு காரணிகள். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக சனி உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ நீ என்ன பண்ணணும், உனக்கு இப்போ 7.5 சனி வருதோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா இம்மீடியட்டாகவே நம்ம வந்து கிளீன்லினஸ் அப்படின்றது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படின்றது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நம்ம வந்து நம்ம ஒரு ரூம்லையாவது அட்லீஸ்ட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோ. வீடு ஃபுல்லாக அப்பப்போ க்ளீன் பண்ணி வை. உன்னோட உடைமைகளை க்ளீன் பண்ணி வைத்துக்கொள்ளு. கார் இருந்தால் காரை க்ளீனாக வச்சுக்கோ. வண்டி இருந்தால் வண்டியை டெய்லி டெய்லி ஒரே டைமுக்கு ஏதாவது ஒரு டைமுக்கு உனக்கு ஆஃபீஸ் போகணுமா, கரெக்டாக 10 மணியா, இன்னைக்கு ஒரு நாள் 10:05 ஆகிடுது, 10:05 இல்லை 9:55 வேணா போ, 10:05 போகாது. அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு சாட்டனோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். உங்களுக்கு சனியோடைய பரிபூர்ண அனுகிரகம் இதன் மூலமாக தான் கிடைக்கும். ஒரு விஷயத்தை ஒன்றுமே பண்ணாது.
எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட செய்பவர். ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வந்து தள்ளி போட்டுகிட்டே இருக்கோம். ஒரு விஷயத்தை அப்பப்போ நம்ம வந்து செய்ய மாட்டேன்றோன்றதுக்கு காரணம் சனின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்தந்த விஷயத்தை நான் அப்போவே முடிச்சே தீருவேன், எனக்கு அதை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம ஒரு சங்கல்பம் எடுத்துனோம்னாக்கா சனி பக்கத்திலே வர மாட்டார். இவன் நல்லா தான் இருக்கான், இவன்கிட்ட நம்ம வந்து நம்ம வந்து பண்ண வேண்டிய எந்த ஒரு அவனுக்கு தண்டிப்போ அவனுக்கு ஒரு படிப்பனையோ நம்ம கொடுக்க வேண்டிய காரணம் நமக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லி தான் நம்ம வந்து சனியுடைய ஒரு நேச்சர் இருக்கும். சனி வந்து நம்ம குரூர கிரகம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாலுமே கூட நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி அவர் ரொம்ப உச்சாணி கொம்பில் கொண்டு போய் விட்ட ஆள்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இங்கேயே இருக்கா. நம்ம வந்து சென்னைக்குள்ளேயே ரொம்ப எல்லாருக்கும் நோன் பர்சன்ஸே 7 காலத்தில் அவள் கொடிகட்டி பறந்துருந்தா அந்த 7 போனதுக்கப்புறம் அவள் அதை தக்க வச்சுக்கல அப்படின்ற மாதிரியான விஷயமாகவுமே நம்ம வந்து நிறைய பேர் எடுத்துக்காட்ட முடியும். அது மாதிரி ஏன்னா அவர் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா நல்லா பார்த்து கொடுப்பார். சனி வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். இப்போ எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு குரு வந்து 1 இயர் இருக்கார், சந்திரன்லாம் 2.5 நாளில் போய்டுறார். ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு 2.5 நாளில் போய்டுறார். குரு வந்து பார்த்தோம்னா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஒரு வருஷம் இருக்கார். ஒரு வருஷம் இருக்கார். அதுவுமே இப்போ அதிசாரமாக இருக்கார். அவர் வந்து 2030-31 வரைக்குமே அதிசாரமாக போயிட்டு வந்துட்டு வக்ரமாயி அதிசாரமாயி மாற்றிட்டே இருப்பார் வச்சுக்கோங்க. ராகு கேதுனா 1.5 வருஷம். சனி வந்து 2.5 வருஷம் நிதானமாக போவார். ரொம்ப மந்தன்னு ஏன் சொல்கிறோம் அவரை? மந்தன் கால் வேற. அது இல்லை, மந்தன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணாத ஆள். மந்தமா இருக்கே அப்படின்னு சொல்றோம் இல்லையா உங்களுக்கு. கால் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. பட் மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு மெயின் காரணம் வந்து மந்தமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்குதான் மாந்தி பரிகாரம்லாம் சொல்லுவாங்களா? மாந்தி அப்படின்றது அவருடைய இல்லை மந்தன் அப்படின்றது வந்து நான் வந்து சொல்றது என்ன நான் மீன் பண்றேன் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா, மாந்தி அப்படின்றது சம்திங் டிஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, அவரோட பிள்ளை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ சனி அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து சொல்லக்கூடியது சனியோட மாந்தி சேர்க்கை அல்லது லக்னத்தில் வந்து மாந்தி உட்காருறது, இதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரச்சனைகள், அதெல்லாம் விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து சனி அப்படின்ற அவரே வந்து மந்தம் தான். அவர் காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். கரெக்ட். ஸோ அப்போ அந்த மாதிரி அவர் அதுதான் நம்ம அவரோட காயத்ரியாகவே சொல்கிறோம். நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாமல் நாம் வந்து சனிக்கு நான் விளக்கேற்றிட்டு வந்தேன், எள்ளு விளக்கு போட்டேன் திருநள்ளாறு போயிட்டு வந்தேன்னா பலன் தராது. டே டு டே லைஃப்பில் அவர் இப்படி இருக்கணுன்றார். வெளியில் வந்து சுத்தமாக இரு, கரெக்டான டைமுக்கு எல்லாம் செய்யி, வேண்டாத ஃபுட்டு எடுத்துக்காத, நான் வெஜிடேரியன் சாப்பிடாத, பாடியில் வந்து அது உங்களுக்கு வந்து மந்தத்தை கொடுக்கக்கூடியது. ரஜசிக் ஃபுட்டு தமசிக் ஃபுட்டு வந்து நமக்கு உடம்புல சரியாகாது, வாதத்தை தூண்டும், பிரெயினில் வந்து ஒரு ஃபாக் கிரியேட் பண்ணும், ஒன்றால் வேலை செய்ய முடியாது, ப்ராப்பராக திங்க் பண்ண முடியாது, நான் செய்கிறதான் கரெக்டுன்னு நினைப்பேன், இந்த வீடியோவை பார்த்தாலே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பேன், சரி பண்ண மாட்டேன், ஒன்று நீ சரி பண்ணிக்க மாட்டேன், ரோட்டு கடையில் சாப்பிடாத, ரோட்டு கடையில் குப்பை தொட்டிக்கு பக்கத்தில் வச்சுருப்பான், அல்லது அசுத்தமான ஃபுட்டு அவன் கையில் எல்லாத்தையும் விட்டு எடுத்து கொடுப்பான், எல்லாத்தையும் தட்டிலையும் வச்சு எல்லாம் எடுத்து கொடுப்பான். அது மாதிரி முடிஞ்சால் வீட்டிலையே எப்போவுமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோ. வாழை இலையில் சாப்பிட்றதுங்கிறது வந்து இன்னுமே அந்த சனியுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வாழை இலைங்கிறது வந்து பார்த்தோம்னா குருவை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ சனியுடைய தாக்கத்தை நீக்கி உங்களுக்கு வந்து அந்த குருவுடைய ஒரு தன்மையை உள்ளுக்குள்ளே செலுத்த ஆரம்பிக்கும், நமக்கு இன்னும் அதிகமாக ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நாம் வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தோம்னா சனிக்கு 7.5 சனின்னு இல்லை, அஷ்டம சனிக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தானா வந்து பாருங்க, உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி வந்துருத்தா என்ன பண்ணணும்? அஷ்டம சனி என்ன பரிகாரம்? திருநள்ளாறு போகணுமா, திருக்கோளிக்காடு போகணுமா? அதெல்லாம் வேண்டாம். நேர பக்கத்தில் இருக்கிற எக்ஸசைஸ் சென்டருக்கு போ, ஜிம்முக்கு போ, உடம்பை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணு, டெய்லி ஒர்க் பண்ணு, இல்லை டெய்லி ஈவினிங் நட. ஜிம்முக்கு போய் நீ காசு செலவு பண்ண வேண்டாம்னு நினைக்கிறியா? டெய்லி நட, எவ்வளவு நேரம் நடக்க முடியுமோ நைட் நேரத்தில் நட, நிறைய நேரம் நட, உடம்புல ஸ்வெட் ஆகிற அளவுக்கு நட பயங்கரமாக அப்படின்னு. இது மாதிரி பண்ணினாலே நமக்கு சரியாகும். இதுதான் நமக்கு வந்து வேறு விதமாக சொல்லியிருக்கா. இதெல்லாம் நம்ம மனுஷா செய்யாததுனால தான் அதெல்லாம் குவிச்சு ஒரு எனர்ஜி சென்டராக வச்சுருக்கா. ஆனால் என்ன பண்ணுறான்னா மக்கள் அந்த எனர்ஜி சென்டர் நம்ம சொல்லக்கூடிய அந்த கோயில்களுக்கு போயிட்டு அதை மட்டும் பண்ணிட்டு வந்தால் போதும், இது தேவையில்லை. ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறவாளோட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இங்கே வீட்டில் வந்துட்டு ஆல்கஹால் உட்காந்து குடிக்கிற மாதிரி தான் ஒரு விஷயமா என்ன ஒரு பலன் தரப்போதாக இருக்கும். இல்லை எண்ணெய் பதார்த்தம் எடுத்துட்டு நமக்கு வந்து லிவர் ஸ்பாயில் ஆகிடுதுன்னா திரும்ப நம்ம எண்ணெய் பதார்த்தம் சாப்பிட்டுட்டு டயாபெட்டிக் மருந்து தான் நான் 2 வேளை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான்
சர்க்கரையும் இதையும் மற்ற விஷயங்கள் வேண்டாத ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் நான் அள்ளி போட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து அது சரியாக போகிறதே இல்லை. மேபி சில பேர் அதையும் அளவாக பண்ணால் அவளுக்கு நல்லிஃபை ஆகுமா இருக்கும். ஆனால் அது க்யூர் ஆகிறதோ அல்லது வந்து அதை நம்ம பேலன்ஸ் பண்ணவோ நமக்கு முடியாது இல்லையா. அதே தான் சனிக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டு, ப்ராப்பரான திங்கிங் பேட்டர்ன். லைஃப் ஸ்டைல் நமக்கு ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக ஆகும்போது நம்மளுடைய பாடி ப்ராப்பராக இருந்தால் நம்ம திங்கிங் பேட்டர்ன் ப்ராப்பராக இருக்கும். திங்கிங் பேட்டர்ன் ப்ராப்பராக இருந்தால் அதோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும், நமக்கு ஆக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் சனி, வேற ஒன்றுமே இல்லை. எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான், எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். உங்களுக்கு ஆயுர்வேதம் ஆகட்டும், ஜோதிடம் ஆகட்டும், இதெல்லாமே நம்மளுடைய சப்வேதாஸ், நம்ம உபவேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்கள் இதெல்லாமே. ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ஆயுர்வேதம் ஜோதிடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வெரி மச் கனெக்டட். கடவுள்கள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சனாதன தர்மத்தில் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நம்மளுக்கு பின்னி பிணைஞ்சு வச்சிருக்கிறது. அதெல்லாம் மீறி நீ இத்தனையும் உனக்கு வேண்டாமாடா, உனக்கு சாமியே இல்லைன்னு நினைக்கிறியாடா, ஓகே உன்னையாவது நீ வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி வச்சு நீயே தெய்வம், உன்னையாவது நீ வழிபடு, உனக்கு நீ மரியாதை கொடுத்துக்கோ, உனக்கு உன்னை நீ தெய்வமாக பார்த்துக்கோ. அப்போ நீ உன்னை தெய்வமாக பார்க்கும்போது நீ என்ன பண்ணுவேன், அடுத்தவனை தூற்ற மாட்டேன். ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுற, தெய்வமே இல்லைன்னு சொல்லி அடுத்தவனை தூற்றின்னு இருக்க, தெய்வத்தை தூட்டின்னு இருக்க. நீ தெய்வம் இல்லைன்னு உன்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம் இல்லை, ஆனால் அதை கும்பிட்றவனை நீ வந்து கிண்டல் பண்ணுற, அவனை வந்து நீ வந்து தவறான வார்த்தைகளால் பேசுகிற, மற்றவாளை பழி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க. இதுதான் உனக்கு நடக்கிறது. அப்போ நாஸ்திகனாக இருக்கிறது தப்பு கிடையாது. அதான் இப்போ வந்து கண்ணதாசன் சொல்லுவார், நாஸ்திகன் அப்படின்றது வந்து ஆஸ்திகன் அப்படின்னா அவர் வந்து ஆஸ்தியை வச்சிருக்கிறவன் அவனுக்கு. ஆனால் வந்து நாஸ்திகன் அவங்க நாசமாக போகிறதுக்கு உண்டான நாஸ்தி அப்படின்ற அதுலேயே வார்த்தை வருதுன்னுவார். அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நாத்திகனாக இருந்துக்கோ, அது பற்றி கிடையாது. இல்லை நீ பகுத்தறிவுவாதியாக இருந்துக்கோ, ஆனால் அடுத்த வாழை தூஷிச்சுண்டு அடுத்த வாழை வந்து ஒரு மாதிரியான வேண்டாத வார்த்தைகள் பேசிட்டு வேண்டாத விஷயம் அது எது பண்ணாலும் சரி, நம்ம வந்து கமெண்ட் போட்டாலும் சரி, நேரடியாக ஒருத்தனை போய் திட்டினாலும் சரி, ஒருத்தன்ட்ட சண்டைக்கு போனாலும் சரி, இல்லை பேப்பரில் எழுதினாலும் சரி, எதை பண்ணினாலுமே அந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு மனநிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்க அவளுக்கு தானாக வேண்டாத விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். தானம் கொடுக்கறது நல்லது. தப்பான பொருளை தானம் கொடுத்தா அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அப்படிங்கிறாங்க. தப்பான பொருள்ன்றதை விட பார்த்தீங்கன்னாக்கா இது உங்களுக்கு இந்த தானம் கொடுக்கறது நல்லது. ஆனால் ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தோன்னா மெயினான விஷயங்கள் ஒரு ஜாதகத்தை வந்து தூக்கி விடுறது அப்படின்னு பார்த்தோன்னா 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரிகோணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து அந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு இப்போ லக்னம்னு எடுத்துக்கலாமே. இப்போ நம்ம வந்து மேஷ லக்னம்னா அந்த லக்னத்துக்குடான அதிபதியுடைய ஒரு பொருள் எல்லாம் கொடுத்தா உனக்கு வந்து லக்கு போயிடும். 5 குண்டான அதிபதி எல்லாத்தையோட கொடுத்தா அது வந்து உனக்கு உன்னோட ஆஸ்தி போயிடும், உன்னுடைய தெய்வ அனுகிரகம் போயிடும். அல்லது வந்து 9 குண்டான ஒரு விஷயத்தெல்லாம் கொடுத்தோம்னா உனக்கு வந்து லக்கெல்லாம் போயிடும். இப்படிலாம் நிறைய கிளப்பி விடுறான். இதெல்லாம் எந்த ஒரு விஷயமுமே இல்லை. தானத்தை தான் ரொம்ப 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 வசதியாக சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த தானத்தில் வந்து நம்ம எல்லா விதமாகவும் நமக்கு வந்து தானமாக வந்து ஆதி காலத்திலிருந்து ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக சொல்லியிருக்கிறதுன்னு வந்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் வந்து தானம் அப்படின்ற விஷயத்தை நமக்கு ஒரு கிரந்தங்கள்லேயே நமக்கு தனியாக கொடுத்துருக்கா, தனி செக்ஷனாகவே கொடுத்துருக்கா. பல ஆயிரம் தானங்கள் இருக்குது, பல்வேறு விதமான தானங்கள் இருக்குது. இப்போவுமே கல்வெட்டுகள் எல்லா கோயில்களுக்கு முன்னாலேயும் வச்சிருக்கா. இந்த கோயிலுக்கு இது தானம் கொடுத்தேன், இவ்வளோ ஆடுகளை தானம் கொடுத்தேன் விளக்கேற்றுறதுக்கு, இவ்வளோ மாடுகளை தானம் கொடுத்தேன் விளக்கேற்றுறதுக்கு. அதை வச்சு அவள் விவசாயமோ அல்லது வந்து அதை வச்சு அதோடைய பாலை விற்றோ அவள் வந்து அந்த விளக்கேற்றுறதுக்கு சுவாமிக்கு உண்டானதை வந்து இவ்வளோ காலத்துக்கு ஏற்றிக்கலாம். இப்படின்ற மாதிரி எல்லாமே நிறைய கல்வெட்டுகள் ஏகப்பட்டது இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே கூகுள்லேயுமே இருக்குது. தானம்ங்கிறது எந்த விதமான ஒரு விஷயமுமே நம்ம வந்து தானம் அப்படின்னு கொடுக்கறது நல்லதுதான் வச்சுக்கோங்க. மெயினாக அதில் ரொம்ப அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோன்னா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா யாருக்கு எந்த ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணமோ அதை வந்து தானத்தில் சிறந்த தானம்னு போட்டுறா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தோம்னா தானத்தில் ஒரு கண் ஆஸ்பத்திரிக்கு போனால் தானத்தில் சிறந்த தானம் கண் தானம்னு போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரத்த தான சென்டருக்கு போனோம்னா தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம்னு போட்டிருக்கோம். வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல போனால் உடல் உறுப்பு தானம்னு போட்டிருக்கோம். எல்லாம் அவளுக்கு இருக்கிறதுல சிறந்த தானம் எல்லாத்துக்குமே அவளுக்கு இருக்கிறது. தானம்னு அடுத்தவாளோட பசி ஆத்துறதுன்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பான தானம். அதாவது அன்னதானம் அப்படின்றது ரொம்ப 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 வசதியான ஒரு விஷயம். அன்னத்தில் வந்து எல்லா விதமான தேவதைகளுமே குடியிருக்கா. அதனால அன்னத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு தானமும் பசுவுக்கு நாம் வந்து கொடுக்கக்கூடிய எல்லா ஒரு தானமுமே ரொம்ப ரொம்ப பசுவுக்கு நம்ம உணவாக கொடுத்தாலும் நான் பசுவுக்கு லட்டு கொடுங்க சக்கரை பொங்கல் கொடுங்கலாம் சொல்லியிருக்கேன், நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி மனுஷாலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பெல்லாம் முடியுமோ நீர்தானம், மகா பெரியவாளும் வந்து கடன் தீரணும் அப்படின்னா நீ நீர்தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார்.
அதுமாரி நம்ம நீர்தானம் பண்ணுறது நல்ல ஒரு பலன் தரும். அல்லது வந்து பார்த்தோம்னா அன்னதானம் பண்ணும்பொழுது எப்போவுமே அன்னதானமும் நீரும் சேர்த்து கொடுக்கறது, காலில் செருப்பு இல்லாமல் கொடுக்கறது, கொடுக்கும்போதே அவளுக்கு வந்து அவளுக்கு இந்த அன்னம் வந்து அவளுக்கு எல்லா விதத்துலேயுமே அவளுடைய உடல்நிலையும் அவளுடைய மனசு எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கணும்னு ஒவ்வொரு தடவை நினச்சிட்டு 100 பேருக்கு கொடுத்தாலும் அப்படி நினச்சிட்டு கொடுக்கறது, 1000 பேருக்கு கொடுத்தாலும் அப்படி நினச்சிட்டு கொடுக்க அந்த மனமானது பயங்கரமாக வந்து உங்களுக்கு ரொம்ப விருத்தியாகும். ரொம்ப 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 அந்த ஜெனராசிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஜெனராசிட்டின்றது எப்போ ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நம்ம வந்து யாரும் பசியோடு இருக்கிறது என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடியவனுக்கு வந்து ஆமாம், அதனால தான் அவர் வந்து இன்னும் பேசுகிறோம் பாருங்க. உனக்கு ஏதாவது ஒன்று எடுக்கும் போதே அவர் வார்த்தை நமக்கு வருது பாருங்க. நிறைய பேர் இருக்கா, அவர் வார்த்தை நமக்கு டக்குனு வருது. சில பேர் எம்ஜிஆர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா கோவம் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆமாம், அது மாதிரி சாப்பாடு அந்த உணவு அப்படின்னு ஒருத்தனுக்கு அந்த அதுதான். ஏன்னா வேற எதை கொடுத்தாலும் திரும்பி திரும்பி நம்மளால வந்து இன்னும் கொஞ்சம் கொடுன்னு நம்மளால கேட்டு வாங்கிப்போம், திருப்தி வராது. சாப்பாடு அப்படி முடியாது உங்களுக்கு. நீங்கள் என்னதான் பாருங்க, நானுமே ஏகப்பட்டது நம்ம பண்ணுறது உண்டு. நம்ம பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தோன்னா 2 பேக்கெட் 3 பேக்கெட் வாங்கிப்பா. ஏன்னா அவள் பக்கத்தில் அவள் எனக்கு வீட்டில் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போவாள். அது மாதிரி தான் வந்து யாசகம் பண்ணுறவா வாங்கிட்டு போனாலும் சரி, சாதாரணமாக வேற வாங்கிட்டு போனாலும் 3 பேக்கெட் 4 பேக்கெட் இன்னும் வேணுமான்னு கேட்டால் இல்லை சாமி இல்லை சாமி இல்லை சாமி இல்லை சாமிப்பா. முடியாது, அவளால் சாப்பிட முடியாது. அதுதான், அதுக்கு மேலே வைக்கவும் முடியாது உங்களுக்கு. அவள் அதை 10 நாள் வச்சுன்னு சாப்பிட முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம ஃப்ரிட்ஜிலேயே 10 நாள் வச்சுன்னு சாப்பிட முடியாது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயம். ஒருத்தாளோட பசி ஆத்துறது அப்பா அப்படின்றான்ல கடைசியில் அவன் அந்த ஒரு வார்த்தையில் அந்த எல்லா விதமான ஒரு அனுகிரகமும் நமக்கு வந்து தானாக நமக்கு அந்த கார்மிக் ஒரு விஷயம் அது ஒரு பலன் அப்படின்றது நமக்கு தானாக வந்து சேர்ந்து வாய் வாழ்த்தலைனாலும் வயறு வாழ்த்தணும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அது நீங்கள் சொல்கிறது. எல்லாம் சொல்கிறது தான் வழக்கமாக அது மாதிரி. சில இடத்துல வந்து பார்த்தியா, நம்ம சாவித்ரி மேடம் எடுத்துக்கோங்க, நடிகை சாவித்ரி. இதில் வந்து என்எஸ் கிருஷ்ணன் சார் அவங்கெல்லாம் ஏகப்பட்ட தானம் பண்ணியிருக்காங்க. என்எஸ் கிருஷ்ணன் மாதிரிலாம் தானம் யாராலையும் பண்ண முடியாது. பட் ஏன் அந்த பரம்பரையே அழிஞ்சிருக்கு? அதில் என்ன தப்பு இருந்திருக்கும்? இருக்கலாம். எனக்கு அவளோட பற்றி பர்சனலாக எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவளை பற்றி இப்போ தானம் கொடுத்தவா எல்லாம் வந்து கடைசி வரைக்கும் அவள் வந்து அவளுக்கு ஒன்றுமே வராது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியாது. தேர் ஆர் சோ மெனி அதர் கார்மிக் ரீசன்ஸ் மேபி தேர்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியும் வேறு ஏதாவது இருக்கலாம். நான் இப்போ வந்து வேற ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். நான் இவாளை சொல்லலை, நம்ம வந்து என்எஸ்கேவோ அல்லது வந்து சாவித்ரி மேடம் பற்றியோ நான் சொல்லலை. பட் ஜென்ரலாக வந்து நான் வேற ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். நம்ம வந்து டயபெட்டிக் மாத்திரையை போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு லைஃப் ஸ்டைல் சரியாக இல்லை, எல்லா விதமான ஃபுட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னு. அது மாதிரி நம்ம ஒரு பக்கம் தானம் வேற பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம வேற ஒரு பக்கம் அதில் வந்து நமக்கு இல்லை நம்மளுடைய ஒரு கார்மிக் விஷயத்தை நம்ம தீர்க்கிறதுக்கு உண்டான விஷயமே பண்ணணும். அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நமக்கு கர்மா இருக்கா இல்லையா இதெல்லாம் யோசிக்காதீங்க. நேராக சிவன் கோயிலுக்கோ இல்லை முருகர் கோயிலுக்கோ போங்க. இவா 2 பேர் இம்மீடியட்டாக உங்களுக்கு கார்மிக் பாண்டேஜஸை அழிக்கக்கூடியவா. அவள் புதுசாக தொடப்பம் வாங்கி ஒரு தொடப்பம் செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ போய்க்க வேண்டியது, ஒரு தென்னந்தொடப்பம் வாங்கிக்கிறது. தென்னந்தொடப்பம் வாங்கிட்டு கொஞ்சம் பழைய கோயில்களாக இருந்து நல்லா சுத்தம் பண்ணி விடு. ஒன்றால் வந்து ஒரு 5 நிமிஷம் ஏரியாக்குள்ளே தான் சுத்தம் பண்ண முடியுமா, அதை பண்ணிவிட்டு அவள்கிட்ட போயிட்டு இது வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுங்க. ரெகுலராக தென்னந்தொடப்பத்தை கொடுத்துட்டே இருங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு துணிகள் வாங்கி கொடுங்க. உங்களால் முடியலையா துணிகள் வாங்கி கொடுங்க. நாங்கள்லாம் தூணை போய் க்ளீன் பண்ணுவோம். பழங்கால தூண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவா போகிறவாலாம் அந்த விபூதியை போட்டு வச்சுருவா. நான் இதெல்லாம் தெரியறது இல்லை. இப்போ உங்களுக்கு தூணில் விபூதியை போட்டு வைக்கிறது, எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் பயங்கர கார்மிக் பாண்டேஜஸ் உருவாக்கும். அவள் என்ன சும்மா நம்ம விபூதியை நிறைய கொடுத்துட்டோம், அதை தூணில் தானே போடுறோம். அது ஒவ்வொன்றும் இதை பற்றி பேசணும்னா 1 மணி நேரம் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். நம்ம வந்து சாதாரண இடத்தையே நம்ம அசுத்தப்படுத்தக்கூடாது. சுவாமியுடைய ஒரு தர்பார் அது. அந்த தர்பாரில் நீ போய் கையை வைக்கிற, நீ வந்து இஷ்டத்துக்கு போயிட்டு அது ஒரு கோயிலில் எல்லாத்தையும் பண்ணிட்டு வர, எல்லா விதமான அசிங்கமும் அங்கே போய் பண்ணிட்டு வர்றது, எல்லாத்துலேயும் போய் கண்டதெல்லாம் எழுதி வைக்க வேண்டியது, பேர் எழுதுறது, இந்த லவ் சிம்பிள் போடுறது, மார்க் ஷீட் எழுதி வைக்கிறது, ஹால் டிக்கெட் எழுதி வைக்கிறது, எல்லாம் கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் வந்து பயங்கரமாக இருக்கும். நான் எப்படி பண்ணேனேன்னு நீ இத்தனையும் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் நீ பெருசாகிட்டு கோயில் கோலவா நீ சுற்றிட்டு வயசான காலத்தில் சுற்றி என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சு தான் தீர முடியும், வேறு வழியே கிடையாது. ஸோ அதனால இவா 2 பேரோட விஷயமும் நமக்கு என்னென்னு தெரியலைனாலுமே கூட அன்னதானம் அப்படின்னா தானத்தில் ரொம்ப சிறந்தது, அதுக்குண்டான அனுகிரகம் கிடைக்கும். நாம் வந்து இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, யாருக்காவது அது மீறி ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா அவள் அந்த கார்மிக் பாண்டேஜஸ் இருக்கிறது எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சிவன் கோயிலில் இதில் இந்த மாதிரி என்னெல்லாம் கிளீனிங் மெட்டீரியல்ஸ் இருக்கோ வாங்கி கொடுக்குறது, அவளே போய் பண்ணுறது தான் சேவை, சர்வீஸ். அந்த விஷயம், அந்த சர்வீஸ், அந்த
உழவார பணி நாங்கள் ஒரு பெரிய இருக்கிற எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் போய் உழவார பணி பண்ணிட்டு இருக்கிறது ரெகுலராக எல்லா கோயில்களுக்குமே பண்ணுறது உண்டு. ரெகுலராக உழவார பணி அப்படின்ற விஷயங்கள் நிறைய கோயில்களுக்கு பண்ணுறோம். ஸோ அப்போ உழவார பணி இதுக்காகன்னு இல்லை, அது நமக்கு வந்து ஒரு அது என்னுடைய ஒரு கடமையாக நான் நினைக்கிறேன். அதனால அதில் நானுமே இன்வால்வ் ஆகி தான் பண்ணுறது. மற்றபடி நம்ம ஜென்ரலாக இருக்கிறவாள்லாம் நம்ம வந்து அந்த மாதிரி பெருசாக நம்ம உழவார பண்ணின்னு டீமாக போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு பழைய துணி இருந்தால் அழகாக தோச்சி கிச்சு அதை காய போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா தூண்களை க்ளீன் பண்ணுறது, என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தூசி தட்டி விடுறது, இந்த மாதிரி நம்ம சின்னதாக பண்ணணும். உடம்புக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறது. ரெகுலராக கன்சிஸ்டன்சி மெயின். ஒரு வாரம் பண்ணிட்டேன், நான் ஒரு வாரம் பண்ணியிருக்கேன் உழவார பணி, நான் ஒரு வாரம் வந்து இந்த கோயிலை க்ளீன் பண்ணியிருக்கேன், டியூப்லைட் கொடுத்துட்டு ஊவையம்னு பேரெல்லாம் அதெல்லாம் பண்ணாத. ஆமாம், அது மாதிரி வந்து நம்ம வந்து ஆமாம் நாம் அந்த மாதிரி தொடச்சி விடுறது, எல்லாத்துலேயும் தொடச்சி விடுறது, க்ளீனாக வச்சுக்கிறது அப்படின்றது வந்து எல்லா கோயில்கள் மாதிரியான விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அது அவளோட விஷயத்தில் அவள் எந்த இடத்துல ஏதாவது அவள் மிஸ் பண்ணினாலோ இல்லை என்னன்றது எனக்கு தெரியலை. காரியம் இல்லை. ஆமாம், ஏதாவது மேட்டர் இல்லை அவளுக்கு. மேபி சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ சில துறவிகளுக்கு ஒரு சில செயின்ஸுக்கு இப்போ இருக்கிற மாடர்ன் குருஸ்னு இல்லை, இப்போ இருக்கிற குருமார்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிறவாள்லாம் இப்போ ரமணரை எடுத்துட்டானா கூட, இப்போ சமீப காலத்தில் இருக்கிறவர்னு எடுத்துக்கலாம், ரமணர்னு எடுத்துட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஒரு எண்ட் ஆஃப் டேஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் நம்ம எடுத்துன்னு பார்க்கும்போது அவள் பேசாமல் அதை அனுபவிச்சா. சில பேருக்கு வந்து அவளுக்கு அடுத்த ஜென்மா இல்லைன்னா அந்த மாதிரி நடக்கும். அது ஒரு விஷயமே நம்ம பார்க்கணும். அந்த கார்மிக் இது வந்து அவளுக்கு ஃபுல்லாக எல்லாம் போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறச்சே உங்களுக்கு அவளுக்கு அந்த ஒரு ஜென்மாவில் என்னென்ன விஷயங்கள் ஏதாவது நடத்தணுமோ அத்தனையும் கடவுள் நடத்தி தீர்த்துருவார். இந்தா நீங்கள் அனுபவிச்சுக்கோ, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோ, நான் உன்னை கூட்டுக்கிறேன், அவ்வளோதான், வா இனிமேல் போய் எல்லாத்தையும் இதே முடிச்சுக்கோ, நீ திரும்பி இதை போய் இதெல்லாம் பண்ணி நீ ஒன்று பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா கூட அவளுக்கு நடந்திருக்கலாம், தெரியலை எனக்கு, சொல்கிறேன். இந்த மருத்துவ ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி சரியாக அமையலைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் மெடிக்கலாக அப்படிங்கிறாங்க. அதை பலப்படுத்துறதுக்கு என்ன? லக்னாதிபதியாக உங்களுக்கு வந்து அது சரியாக இல்லைன்னான்றதை விட உங்களுக்கு அந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ஜாதகத்தில் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்னத்தில் வந்து சனி உட்காந்துருந்தாருன்னா அவர் வந்து சனி வந்து லக்னத்தில் சனி உட்காந்துருக்காருன்னா அவர் வந்து மாரகாதிபதி ஆகிடுறார். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலே சனி உட்காந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன வந்து லக்னமாக இருக்கட்டும், என்ன லக்னமாக இருந்தாலும் அவள் லக்னத்தில் உட்காந்துடுறாரு அப்படின்னு. மகர லக்னமாக இருந்தாலோ அல்லது கும்ப லக்னமாக இருந்தாலோ அவர் உட்காந்துருக்கும் போது ஆட்சி ஆயிருப்பார். அப்போ அது கொஞ்சம் குறைவாக இருக்குமே தவிர அவளுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவாளுக்கு டெஃபினட்டாகவே வந்து கொஞ்சம் நோய் நொடிகள் அப்படின்றது வரும். அன்லஸ் அவளுக்கு வந்து ஏதாவது சுபகிரகம் ஏதாவது பார்வை இருக்கணும். உங்களுக்கு எய்தர் வந்து குரு ஏதாவது ஒரு பார்வை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது அவ்வளோ இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். அது சப்போர்ட்டிவாக வேறு சில விஷயங்கள் இருந்ததுன்னா அது இல்லாமல் இருக்கும். ஆனால் பொதுவாக சனி அப்படின்றது லக்னத்தில் உட்காந்துருக்கிறவாளுக்கு அது மாரகஸ்தானம் சனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அது மாதிரியான ஒரு விஷயமா வந்துட்டே இருக்கும், ரெகுலராக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இப்போ ஒரு பிரச்சனை ஆகிடுறது, அவளுக்கு வந்து உடல் நோய்கள் வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குன்னா அவளுக்கு இந்த லக்னத்தை பலப்படுத்துறது மட்டும்தான் பரிகாரம் அப்படின்னு இல்லை, நம்ம இந்த 6ஆம் பாவத்தை பலப்படுத்துறதுமே பரிகாரமாக இருக்கும். இப்போ 6ஆம் பாவத்தை பலப்படுத்தணும்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமைகளில் இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றின்னு வருது பொதுவாக 6ஆம் பாவத்தை. இப்போ நம்மளே இது வந்து ஜெனரிக் ரெமெடின்னு நம்ம வந்து நினச்சிட்டாலுமே கூட ராசி பலன் மாதிரி கிடையாது, எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ராசி பலன் நம்ம வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் இது வந்து காரகத்துவத்தை பேஸ் பண்ணது, அதனால எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்றின்னு வர்றது டெய்லி நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் இல்லை, கோயிலில் தான் நம்ம அகைன் வந்து டெம்பிள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு இல்லையா, நம்மளுடைய வீட்டுடைய ஒரு தெற்கு பகுதி இருக்கு இல்லையா, தெற்கு பகுதி தென் கிழக்கு பகுதி, இந்த 2 பகுதியுமே கிளீனாக வச்சுக்கிறது, கிளஸ்டர் இல்லாமல் வச்சுக்கிறதுமே இது ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நம்ம இருக்கிற எக்ஸாக்டாக இருக்கக்கூடியது கிளஸ்டர் இல்லாமல் வச்சுக்கிறதுன்னு ஒன்று, அந்த இடத்துலேருந்து நமக்கு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து இருக்கணும். ஃப்ளோ ஆஃப் எனர்ஜின்னா என்ன, அங்கே ஏதாவது ஒரு காற்றோ அடைச்சி இருக்கக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ரொம்ப அடைச்சி இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது அதில் ஃப்ளோ இருக்கணும். இப்போ வாஸ்துன்னு சொல்கிறது இது வாஸ்துவாக நம்ம வந்து சொல்லலை, எனர்ஜி லெவல்ஸ் நம்ம வந்து சொல்கிறோம். வாஸ்துன்றது எனர்ஜி தான், ஐம்பூதங்களை இருக்கிறது தான் வாஸ்து. வாஸ்து அப்படின்றது 5 பூதங்கள் இருக்கிறது தான். அந்த காலத்துலலாம் வாஸ்து பார்த்தாலாம் அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துலேயும் மனையடி சாஸ்திரம் இருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்க, அந்த காலத்தில் எல்லாமே கட்டுக்கட்டு வீடாக இருக்கும். இப்போ இங்கேருந்து நேராக இங்கே ஒரு கதவை திறந்தோன்னா கடைசியில் அங்கே ஒரு கதவு தெரியும். அது தவிர ஒரு சில பேர்லாம் சைடில் வேற ஒரு கதவு வச்சுருப்பான்.
ஒரு பெரிய ஓரளவுக்கு பெரிய வீடாக இருந்தால் கூட 27 ஜன்னல் வச்சுருப்பான். மேலே வந்து அந்த முற்றம் சொல்லுவாங்கள்ல, இப்போ கூட ஏதோ படத்துலலாம் கூட எல்லாம் நிறைய படத்தில் வருது. மேலேருந்து பார்த்தோம்னா மழை வரும்போது மேலேருந்து மழை வந்துட்டே இருக்கும், இங்கே நடுவில் இருக்கலாம். அப்படி வீடு கட்டுறது ஃபேஷன் ஆகிடுது. இப்போ அது ரொம்ப காலம் இல்லாமல் இருந்தது, இப்போ தான் அது வர்றது திரும்பவும். ஸோ இந்த மாதிரி விஷயம் என்னன்னா, அது பிரம்மஸ்தானத்தில் அந்த மாதிரி ஓப்பனாக விடுவாங்க நிறைய பேர். இப்போ கூட பிரம்மஸ்தானத்தில் அந்த மாதிரி விட்டுட்டு அதில் வந்து கிளாஸ் போட்டு மூடிடுறாங்க, வெளிச்சம் அப்படி ஃபுல்லாக உள்ள வரா மாதிரியான விஷயமா பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவளுக்கு பலன் கொடுத்துட்டு இருந்தது. நம்ம இங்கேருந்து நம்ம பேசும்போது சில பேர் வந்து அந்த காலத்தில் வாஸ்து பார்த்தாங்களா, அந்த காலத்தில் அது பார்த்தாங்களா, இந்த காலத்தில் இவங்க ஏமாத்துறாங்க, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணாமல் இதையாவது இந்த மாதிரி நம்ம வந்து வாய் வார்த்தையாக சொல்கிறவான் நிறைய பேர் இருக்கா. அந்த காலத்தில் அந்த விஷயம்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தான். அந்த காலத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ண வேண்டிய அவசியம் சில பேருக்கு இருந்தது, சில பேருக்கு இல்லவே இல்லை. சூரிய நமஸ்காரம் பிராமணன் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. காலங்காலத்தால் அவன் சூரிய உதயத்துக்கு முன்னால் எல்லாரும் எழுந்துட்டு வயல்வெளிக்கு போயிடுவான். சூரியனோடய வாழ்ந்தான், சூரியனோட தானே இருந்தான். கரெக்ட், சூரியனோடய வாழ்ந்தான். சூரியனோடய வாழ்ந்து வந்தபோது அவனுக்கு அதோட இயல்பாக வந்தான். ஆமாம், அப்போ அவங்க பண்ணினாங்களே. இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள், இந்த நெகட்டிவான ஒரு பேச்சுக்கள்னால தான் நமக்கு வந்து அதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இது நம்ம நோய்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா நம்மளை நாம் பார்த்துக்கிறது. லவ் யுவர் செல்ஃப். இப்போ லவ் யுவர் செல்ஃப்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த யாருக்கு அந்த அவளை நேசிக்க மாட்டா அப்படின்னா, எவன் ஒருவனுக்கு தன்னை பற்றிய ஒரு தாழ்வு உணர்ச்சி இருக்கிறதோ, நமக்கெல்லாம் இப்படி தாங்க, எனக்கெல்லாம் இப்படி தான் நடக்கும், எனக்கு எப்போ பார்த்தாலும் என் விதியே இப்படி தான், என் கர்மாவே இப்படி தான், எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு இது பண்ணால் நோய் வந்து ஒவ்வொரு சாதாரண செல்ஃப் டாக் இருக்கு பார்த்தல உங்களுக்கு. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் வந்துடும். ஸோ உங்களுடைய அவயவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீ ஞாபகப்படுத்திட்டே இருக்க. அது அப்படி இல்லாமல் இருக்கலாம், அவயவங்கள் மாறி இருக்கலாம், ஆனால் நீ அதை மாற விட மாட்டேன்ற. ஆர்கன்ஸ் மாறி இருக்கலாம், உன்னுடைய ஸ்டேட் மாறி இருக்கலாம், ஆனால் நீ அதை மாற விட மாட்டேன்ற. எனக்கு வந்து நைட் டைமில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் வந்துடும், எனக்கு வந்து மழை காலத்தில் இது பண்ணால் ஜலதோஷம் வந்துடும், எனக்கு வெயிலில் வெளியில் போனால் இது ஆகிடும். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே மோர் தயிர் மோர் சேர்க்கவே மாட்டாங்க, ஜலதோஷம் வந்துடும். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கிராமத்தில் மோர் டாக்டர்னு ஒருத்தர் சொல்லுவோம். அவர் எதை கேட்டாலுமே மோரை காய்ச்சி குடி அப்படிம்பாரு. எல்லாத்தையும் மோரை காய்ச்சி குடிக்கிறதுங்கிறது இட் ஹாஸ் பிகம் ஒரு உங்களுக்கு இதாகிடுறது இல்லையா, உங்களுக்கு அது ஒரு மருந்து ஆகிடுறது இல்லையா, மோரை காய்ச்சணுன்னு உங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஜலதோஷம் வந்ததுன்னா எலுமிச்சங்காய தொட்டுக்க அப்படிம்பாரு. ஆப்போசிட், ஆக்சுவலா எலுமிச்சங்காய் கிட்ட கூட வர மாட்டோம். ஆமா, ஆனா எலுமிச்சங்காய தொட்டுக்க பாரு, உங்களுக்கு சிட்ரிக் இல்லையா, அது இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகும். நம்மளுக்கு கோல்டுக்கு கொடுக்குற மாத்திரையே செலின் புளிப்பா தானே. ஆமா, இதெல்லாம் இப்ப கொடுக்கறது இல்ல. ஆமா, உங்களுக்கு அது உங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். இம்யூனிட்டி டெவலப் ஆனா தானா போயிடும், அடுத்த தடவை வராம இருக்கும் ரொம்ப நாளைக்கு. இதுதான் சொல்றது. இப்போ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் தடி எடுத்தவெல்லாம் தாண்டவரான் ஆகிட்டான், அதனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ நம்ம அந்த லவ் யுவர் செல்ஃப் அப்படின்ற விஷயம் நம்மளை பற்றி நம்மளை வந்து அகங்காரமாக இருக்கிறது இல்லை. லவ் யுவர் செல்ஃப்ங்கிறது நம்மளை வந்து நாம் வந்து நம்மளுடைய மதிப்பு உணர்ந்து நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மனசையும் நாம் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக நம்மளை வச்சுக்கிறது அப்படின்றது தான் அந்த லவ் யுவர் செல்ஃப் அப்படின்றது. நம்மளை பற்றி நாம் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுங்கிறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதோ, ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறதோ, ப்ரைடாக இருக்கிறதோ இல்லை, அது இல்லை. ஸோ இப்போ அந்த லக்னத்தை ஸ்ட்ராங் பண்ணணுமா, நீ வந்து உன்னை மதிக்க ஆரம்பி, உன்னை நீ மதிக்க ஆரம்பி முதலவில். அதை நீ மதிக்கிறையான்னு உன்னோட கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கோ, உன் மேல உனக்கு மதிப்பு இருக்கா. அப்ப சொன்னீங்களா அகம் பிரம்மாஸ்மி, அதுதான் அது ஒரு விஷயமா இருந்ததுனாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆக ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. லக்னம் ஸ்ட்ராங் ஆகிடும், எந்த விஷயம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம், எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையலாம். அது மாதிரியான ஒரு விஷயமா இருக்கலாம். இந்த இழுப்பெண்ணெய் தீபம்ங்கிறது அவள் கோயிலில் போயிட்டு செவ்வாய்க்கிழமை அவள் தீபம் ஏற்றின்னு வந்தாலும் நோய் இல்லாமல் இருக்கும். இல்லை சனிக்கிழமை இழுப்பெண்ணெய் தீபம் எந்த டைம் முடியறதோ, செவ்வாய்க்கிழமையோ சனிக்கிழமையோ எப்போ பண்ணாலுமே அவளுக்கு சூப்பராக பலன் தரக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு வந்தேன், நம்ம அப்படியே கேட்டுட்டே இருந்தோம். இல்லை, ஆக்சுவலி நீங்களே வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலதெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். நீங்கள் அப்படி கேட்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குள்ளேயே இது இருந்திருக்கான்னு தெரியற மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு வெளியில் வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவுமே இருந்தது. நானுமே உங்களுக்கு தேங்க் பண்ணணும் கண்டிப்பாக. நமஸ்கார்.